Hello and vanakkam everyone. இன்னைக்கு 2 simple variety rice recipe தான் பார்க்க போறோம். First வந்து lemon rice. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சேர்த்து ஒரு curd riceம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First lemon rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு லெமனோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து ஒரு பவுல்ல தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சன்னா தால், கேஷ்யூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரௌன் கலர் வரந்தண்ணியும் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டானா நீங்கள் நிலக்கடலையும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் ரைஸுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ரெட் சில்லிஸை ஆட் பண்ணணும். நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பவுலில் எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லெமன் ரைஸுக்கு நான் 1 கப் ரைஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துடணும். இப்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லெண்ணெயும் மேலே சேர்த்துட்டு நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் உப்பையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ரைஸ் ஃபில்டு வித் வைட்டமின் சி ஃப்ரம் லெமன், அதனால இது சாப்பிடும் போது கொஞ்சம் நமக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்ம சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு கர்ட் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கர்டு, 1/2 கப் மில்க் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மாங்காய் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். இப்போ கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும்.
கர்ட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு முக்கியமான டிப்பை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, நம்ம ரைஸை குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரைஸை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும். அதாவது ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்குற தயிரும் பாலும் அதில் மிக்ஸ் ஆகும்போது ரைஸ் கொஞ்சம் தெரிஞ்சிடும். அதனால மேக் ஷுர் உங்களோட ரைஸோட டெம்பரேச்சர் லுக் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் கர்ட், 1/2 கப் மில்க், அப்புறம் கொஞ்சம் சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கர்ட் ரைஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் பண்ணலாம். நான் கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்க்க போகிறேன். எந்த ஃப்ரூட்ஸும் சேர்க்காமலேயும் பண்ணலாம். இந்த கர்ட் ரைஸில் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கர்ட் ரைஸும் ரெடி ஆயாச்சு. இதை லஞ்ச் மீலாக நம்ம சாப்பிடும்போது லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. I hope you enjoyed it. Thanks for watching and I will see you next time.